ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். பவுலோட இந்த இன்சிடென்ட் கவனிச்சிங்களா? ஒரு டைம் பவுல ஒரு பாம்பு கடிச்சிருது. இது எல்லாத்து முன்னாடியும் நடக்குது. இதெல்லாம் நோட் பண்ணுங்க. அப்போ அந்த பார்த்த அந்த ஊர் ஜனங்க ஒரு சில காரியங்கள் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பொய் குற்றப்படுத்துறாங்க. இவன் கொலைபாதகன், அதுக்கு சந்தேகமே இல்லை. கடல் தாண்டி வந்துமே இவனுடைய பாவம் இவனை விடல அப்படின்னு சொல்லி, இவன் தான் சாவ போறான் அப்படின்னு சொல்லி பொய் குற்றப்படுத்துறாங்க. ஆனா பவுல் வந்து அது கூலா அந்த பாம்பை உதறி போட்டு ஒரு திங்கும் அடையாம இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் இவன் வீகம் கண்டு சடுதியாய் சாவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலுடைய சாவுக்காக வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். விச் மீன்ஸ் அவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பவுலுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனே மாறிட்டாங்க. உடனே வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நமக்கு என்ன புரியுது? சில டைம் எல்லாரும் பார்க்கும்படி நமக்கு துன்பம் வரும். அப்ப நம்ம பதறிக்காம தேவன் என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத விசுவாசத்தோட அதை நம்ம கூலா ஹேண்டில் பண்ணணும், பவுல் மாதிரி. அப்போ நமக்கு சுற்றில இருக்கிறவங்க மேபி ஃபால்ஸ் அலிகேஷன் வைப்பாங்க. பாருங்க, இவன் இப்படி பாவம் பண்ணியிருப்பான், அப்படி பாவம் பண்ணியிருப்பான், நியாயம் தீர்ப்பாங்க. நம்மளுடைய வீழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம சட்டை பண்ணிக்காம தேவன் என் கூட இருக்காருன்ற விசுவாசத்தோட நம்ம இருக்கணும். அப்போ நமக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சோடனே உடனே மனுஷங்க அவ்வளோதான், உடனே மாறிடுவாங்க. உடனே மாறி ஓகே இவன் தேவனா இருக்குமோ, இவன் தேவனுடைய பிள்ளை, அதனால தான் இவனுக்கு எதுவும் ஆகல, தேவன் இவன் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஸோ இதை புரிந்தவர்களா தேவன் என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற விசுவாசத்தோட எந்த ஒரு துன்பத்தையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி தேவன் நம்மில் மகிமைப்படும்படி நம்ம தகுதியா இருப்போம். மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்காம கர்த்தரை நம்புவோம். அப்ப நம்ம ஒரு தீங்கும் அடையாமல் இருப்போம். ஆமென்.